सुखकर्ता दुःखहर्ता वार्ता विघ्नाची नुरवे पुरवे प्रेम कृपा जयाची सर्वांगी सुंदर उटिशेंदुराची कंठी झळके माळ मुक्ता फळाची जय देव வணக்கம். கஜானனம் போத கணாதிசேவிதம் கவித ஜம்பு பலசாத பட்சிதம் உமாஸ்திரம் சோக விநாசகாரம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு டாபிக் போகும். என்னன்னா, கிரக சேர்க்கையில முக்கியமான கிரக சேர்க்கையான சந்திரனும் சனியை பற்றியும் பேசுறேன். சந்திரனுடைய காலம், சனியுடைய காலம். சந்திரனுடைய காலம் பார்த்தீங்கன்னா 2 நாள். அதோடைய காலம் 2 நாள்ல ஒரு கட்டத்தை கடக்கும். அதே சனி 2.5 வருஷமாக ஒரு கட்டத்தை கடக்கும். அப்ப அதனுடைய வேகத்தின் அடிப்படை அப்ப பார்த்தீங்கன்னா சந்திரன் ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகமும் மெதுவாக நகரக்கூடிய கிரகம் இணையும் பொழுது அதுதான் புணர்ப்புன்னு சொல்றோம். சரி, இந்த புணர்ப்பு எப்பயுமே வேலை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை அப்படி சொல்ல புணர்ப்பு எப்பயுமே வேலை செய்யும் அப்படின்னு நம்பப்படும். புணர்ப்பு சிலருக்கு புணர்ப்பு தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டு அவங்க சில கோயிலுக்கு போறாங்க, சிலர் திலாகமம் பண்றாங்க, சிலர் பித்திருக்கர்மா பண்றாங்க, அது நிறைய விஷயங்கள் பண்றாங்க. நாம இதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புணர்ப்பு பிரச்சனை உண்டு, இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக புணர்ப்பு தான் காரணம்னு எடுக்க முடியாது. எக்ஸாம்பிள், 11ஆம் பாவத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனியும் சந்திரனும் வலுவாக இருக்கும்போது அது புணர்ப்பாகும். அது நல்லா இருக்கு. அது யோகமா வேலை செய்யும். அந்த சனி சந்திரனும் பலமா யோகமா வேலை செய்யும். 2வது, 4ஆம் பாவம் மட்டும் நல்லா இருக்கும். 4ஆம் பாவத்திலையும் அதே பார்க்கணும். அங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி சந்திரனும் நல்லா வேலை செய்யும். அப்புறம் அதே மாதிரி 6ஆம் பாவத்திலையும் நல்லா வேலை செய்யும். அப்ப இந்த 3 பாவங்களையும் அந்த புணர்ப்பு தன்மையானது வலுவிழந்தது. இப்ப எக்ஸாம்பிள், இப்ப என்ன சொல்லுவாங்க, சனி சந்திரனை பார்க்கறது, சந்திரன் சனியை பார்க்கறாரு, அப்ப புணர்ப்பு ஆகுமா? அது போன்ற ஒரு புணர்ப்பு இருந்தாலும் வீரியம் இல்லை, வலுவானதாக இருக்காது. சில சில சின்ன விஷயங்களுக்கு அந்த புணர்ப்பு செய்யுமே தவிர பெரிய விஷயங்கள் காட்டாது. அதே மாதிரி இன்னொன்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கிரகமானது, அதாவது சந்திரன் எங்கெல்லாம் நிற்கிறாரு, சந்திரன் பார்த்தீங்கன்னா ரோக நட்சத்திரம், அதுக்கப்புறம் அஸ்த நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், சந்திரன் நட்சத்திரம். இந்த 3 சந்திரன் நட்சத்திரங்கள் காலையும் சனி போய் நின்றால் என்ன ஆகுது, புழற்புன்னு சொல்றாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த ராசிநாதனான சந்திரன் அவர் என்ன பண்ணுவாருங்க, உத்தரராதிகாரம் என்னாலும் சரி, பூசங்காலம் என்னாலும் சரி, என்ன சொல்லுவாங்க, ஆஹா இது வந்துச்சு, புணர்ப்பு வந்துச்சு. அப்ப அதுக்கு ராசி அவர் உட்காரமே இருக்க முடியும் கட்டத்துல. அதெல்லாம் பெரிய புணர்ப்பு அல்ல. ஒரு புணர்ப்பு 2 கிரகமும் சேர்ந்து வலு விழுந்தா மட்டுமே புணர்ப்பாகும். இப்ப 2 கிரகம் சேர்ந்து உங்களுக்கு ஏதாவது காரிய தடை விடுமாகும்னா ஆகாது. எல்லா நேரத்துக்கும் காரிய தடை ஆகாது. இது சில இடங்கள்ல மட்டும்தான் இந்த புணர்ப்பு வேலை செய்யும். அதுல டிகிரி கான்சியஸ் சொல்லுவோம். அதாவது எந்த அளவுக்கு அதிசயத்தை சேர்ந்திருக்கிறது, எந்த அளவுக்கு. இப்ப எக்ஸாம்பிள், சந்திரன் கிட்ட போய் சனி சேர்ந்திருக்கா, சனி கிட்ட போய் சந்திரன் சேர்ந்திருக்கா, 2 வேறுபாடு. இப்ப ஒரு சந்திரன் நிற்கிறாரு, அந்த சந்திரனுக்கு அருகில சனி வரும்போதுதான் புணர்ப்பா, அல்லது சனிக்கு அருகில் சந்திரன் வரும்போது புணர்ப்பா. 2க்கும் வேறுபாடு பரவா இருக்கு. அப்ப எங்க ஒரு கிரகமானது, அதாவது சந்திரன் நிற்கின்றாரோ அதற்கு அருகில் எப்படி, அதாவது அருகில் சனி வரக்கூடியது மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துகிறதோ அப்பதான் உங்களுக்கு புணர்ப்பு ஏற்படுது. அந்த புணர்ப்பும் 4ஆம் பாவத்திலேயோ 6ஆம் பாவத்திலேயோ அல்லது 11ஆம் பாவத்திலேயோ இந்த புணர்ப்பு வேலை செய்ய போறது இல்லை. இதனால பெருசா அவங்க சொல்ற மாதிரி அந்த கெட்டு போயிடுச்சு, இது கெட்டு போயிடுச்சு, அது செய்ய முடியும், எந்த பாதிப்பும் ஏற்படாது. சில சமயங்கள் சில பாதிப்புகள் தாமதமாகத்தான் ஏற்படுமே தவிர கெட்டு போகாது. எப்பயுமே புணர்ப்புனால ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு தடவை செய்வாங்க முடியாது, 2வது செய்வாங்க முடியாது, 3 தடவை கட்டாயமா நடக்கும். ஏன்னா புணர்ப்புங்கிறது ஒரு யோகம் தானே தவிர அது ஒரு தோஷம் இல்லை. அப்ப புணர்ப்பு பார்த்து பயப்பட தேவையில்லை, நல்லாதான் இருக்க போகுது புணர்ப்பு. இது நிச்சயமா எந்த பாதிப்பையும் கொடுக்காது. அதே நேரத்துல தேவைக்குத்தான் நாம பரிகாரம் செய்யணும். தேவையில்லாம ரொம்ப எல்லா புணர்ப்பு 2 சேர்ந்து தேவை புணர்ப்பாயிடுச்சு அவ பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப எந்த டிகிரில எந்த அளவுக்கு ஒருத்தர் புணர்ப்பு இருக்கோ அவங்க தாராளமா திராகமும் செய்யலாம். அதுக்கு தவிர மேற்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அனைவருக்கும் நன்றி. இந்த சேனலை பார்க்குறவங்க நீங்க என்ன பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. கூடவே லைக் பட்டனையும் அமைத்திங்க. ரொம்ப நன்றி. வணக்கம்.